ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் வரப்போகுது. பார்த்திங்கன்னா சுவிஸில் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஒரு டூர் மாதிரி எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவு வின்டர் டைமில் எடுத்த ஒரு வீடியோ. எனக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு லேட்டாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொட்டிட்டுது. நார்மலாக வந்து சம்மருக்கு வந்து சம்மர் ஃப்ரூலிங் ஸ்ப்ரிங் டைம்லாம் இலையெல்லாம் வரும். ஸோ அப்போ அழகாக இருக்கும். இது வின்டர் டைம்னால இலைகள் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஓரளவு பெரிய ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரையும் இந்த ஸ்கூலில் வந்து இந்த கிளாஸஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா வெளியில் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். வெளியில் வந்து ஒரு சிட்ஸ் பிளாட்ஸ்னு சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய இடங்கள். மற்றது ஃபுட்பால் விளையாடுறதுக்கு மாதிரி ப்ளே கிரவுண்ட் அப்படி மாதிரி நல்ல பெரிய இடமாவே இருக்குது. ஸ்கூலினுடைய மெயின் டோர் இது தான். கிளாஸ், ஃபுல்லாகவே கிளாஸ் டோர். ஸோ இதுக்குள்ளால் என்டர் ஆனோன்னு பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டெப்ஸில் ஏறி தான் காரிடோருக்கு போகணும். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ நான் இதை எடுத்தது ஒரு வின்டர் கிறிஸ்மஸ் சீசனால் எல்லா டெக்கரேஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்திங்கன்னா மேலே முன்னுக்கெல்லாம் அந்த அழகாக வந்து கேண்டில் வச்சு அழகாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஏகேன்றது. ஸோ அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டீச்சர்ஸுடைய ரூம்ஸ். ஸோ இந்த டீச்சர்ஸ்டைய ரூமும் வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கேயே அவங்க வந்து இன்டர்வலுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். கஃபே மெஷின் எல்லாம் இருக்குது. ரொம்பவே லக்ஸரியான ஸ்கூல்ஸ் தான் இங்கே சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. இந்த கீழே அண்டர் கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சில ஒர்க் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் மாதிரி வெட்டுறது, கொத்துறது, ஆணி அடிக்கிறது அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்கூல்ஸ்லேயே வந்து சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்து பழகுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் ஒர்க் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மெஷினரி ஐட்டங்களோடலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் இங்கே இருக்குது. அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹால். இங்கே வந்து ஜென்ரலாக வந்து மீட்டிங்ஸ், அப்புறம் வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ் அப்படி மாதிரி நடக்கிற ஒரு பெரிய ஹால் இது. ஸோ இதுவும் கீழே இறங்கி தான் போகணும். பாருங்கள். இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், அந்த கிளாஸ் கதவு வழியாக உள்ளுக்கு வரும்பொழுது ஒரு காரிடோர் மாதிரியான இடத்துலேருந்து தான் கிளாஸ் ரூம் எல்லாம் பிரிஞ்சு போகும். ஸோ இது வந்து 3 மாடி கட்டிடம். ஸோ ஃபர்ஸ்ட் 1வது மாடி வந்து ஏகேன்றது கீழ்பரப்பு, கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. ஸோ இந்த காரிடோர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு வந்து விளையாடுறதுக்கு மாதிரி நிறைய விளையாட்டு சாமான் தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் இப்படி நம்ம காண்றது குறைவு. பட் இங்கே வந்து ரொம்ப லக்ஸரி லைஃபாக எல்லாமே இது பார்த்திங்கன்னா இதில் பார்க்குறது வந்து ரீடிங்க்கு, வாசிக்கிறதுக்காக இவ்வளவு சொகுசாக்கி செய்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்த்திங்கன்னா ட்ரம்போலின் இருக்குது. கொரிடோர்லேயே வந்து இப்படியான ஒரு ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த கதவு வழியாக பார்த்திங்கன்னா கீழே வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போகலாம். ஸோ அண்டர் கிரவுண்ட்லேயுமே வந்து இங்கே ஒரு கேர்ள்ஸுக்குரிய பாத்ரூம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து இன்டோர் ஸ்போர்ட்ஸ் ஹால் ஒன்று இருக்குது. இங்கே சுவிஸில் வந்து 2 விதமான வெதர் இருக்குது இல்லையா, சம்மர் அண்ட் வின்டர். ஸோ வின்டர்லலாம் வெளியில் போய் விளையாட முடியாது. அதனால வந்து இன்டோர் ஸ்போர்ட்ஸ் ஹால் மாதிரி இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இந்த கதவு வழியாக தான் அந்த இன்டோர் ஸ்போர்ட்ஸ் ஹாலுக்கு போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் வந்து ரொம்ப பெரிய நல்ல உயரமான ஸ்போர்ட்ஸ் ஹால். எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஏகேலேருந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் பார்த்திங்கன்னா கொரிடோர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல வெளியிலே நல்ல பெரிய ஜன்னலும் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து எல்லாமே கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்குது. நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. கிச்சனு கூட இருக்குது. ஸோ கீழே ஒரு கிச்சன் இருக்குது, மேலேயும் ஒரு கிச்சன் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு கிச்சன் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோம் சயின்ஸ் மாதிரி குக்கிங்லாம் நடக்கும் கிளாஸஸ். ஸோ அதுக்கு தான் கிச்சன் வந்து இங்கே நிறைய இருக்குது. கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த கொரிடோர்லேயே ஒரு பழைய கால ஒரு மார்பிள் ஆர்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இது வந்து எவ்வளோ காலமாக வந்து இந்த ஆர்ட் இருக்குது. எப்பயோ செஞ்சுருப்பாங்க போல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கொரிடோரில். ஸோ அடுத்ததாக வந்து இப்படியே பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பாத்ரூம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பாத்ரூம் கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குன்னு செப்பரேட்டாக இருக்குது. இதெல்லாம் காட்டையில்லாது. ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள், சூப்பராக பீச் தெரியும். அதாவது சேன்றது போதன் சே. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. ஒன்று இல்லை, இது மாதிரி 3 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நைட்டில் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் போது. ஸோ பின்னுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இப்படியே போனால் இதே மாதிரி தான் மேலேயும் ஒரு பேசேஜ் இருக்குது. மேலே 2 இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே போகலாம். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் காட்ட தேவையில்லை. திருப்பி நான் கீழே போய் வேறு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன்.